வணக்கம். இந்த சீமான் அவர்கள் பிரச்சனை திமுக காரனுக்கும் காரனுக்கும் தான். சம்மந்தமே இல்லாமல் இவர் ஏன் சுற்றி கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காப்புலன்னு எனக்கும் தெரியல. சீமான் அவர்களை பற்றி கேட்குறேன். பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா இந்த மஸ்கிட்டோ மாதிரி நடுவில் பூந்து ஆட்டின்றான். டேய் வரபோய் வாயா. ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கீங்க, மக்களுக்காக அரசியல் பண்ணுறீங்க. அரசியல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மக்களுக்காக தான் நின்றுக்கணும். சிபிஐ விசாரணை நீங்களும் சேர்ந்து கேட்டிருக்கணும். சிபிஐ விசாரணை கேட்டிருக்கலாம், இல்லைன்னா நீதிமன்றமே ஒரு விசாரணை அமைப்பு வைக்கலான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இங்கே மாநிலத்தோடைய அந்த கூட்டாட்சி தத்துவம் வீணாக போகுதுன்னு பேசுகிறாப்புல. இது எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான பதில் இது? இது திமுகவுடைய சார்பெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு கொள்கை தலைவரை மாற்றி வச்சிட்டானுங்க பசங்க. சரி, ஓகே, அதுக்கு மொத்த கட்சியும் எதிர்ப்பியா? நீ என்ன பண்ணாலும் எதிர்ப்பியா? அரசியல் அந்த மாண்புங்கிறதே இல்லையில. மக்களுக்காக அரசியல் பண்ணுறேன்ட்டு அவங்க முதுகில் குத்துறீங்கல்ல. ஏன்னா அந்த பசங்களுக்கு அந்த 41 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னா உண்மையான நீதி விசாரணை கிடைச்சா, அவங்களுக்கான நீதி கிடைச்சா தான் அவங்களுக்கு ஆத்மாவும் சாந்தி அடையும். ஆனால் மொத்தம் ஒரு கூட்ட நெரிசலில் உயிர் போயிருக்குன்னா யார் காரணம்? விசாரணை அமைப்பு உண்மையாக நேர்மையாக விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது சிபிஐ மட்டும்தான். ஏன்னா நம்ம சிங்கம் படம் பார்த்துருக்கோம்ல, படம் பார்த்து தான் நம்ம நிறைய வளர்ந்துருக்கோம். நிறைய விஷயம் சிபிஐ கேட்டால் கிடைக்கும். அதாவது ஒரு செல்ஃபோன் நெட்வொர்க் நிறுவனத்தில் போய் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு சிபிஐ போய் கேட்டால் கொடுப்பானுங்க. இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் காவல்துறையும் சிபிசிஐடி போய் கேட்டால் தரமாட்டானுங்க. நிறையா இன்டெலிஜென்ட் கதிர் சிபிஐனால் பண்ண முடியும். அதனால தான் சிபிஐ விசாரணை போனோடனையும் பசங்க ஓகே அப்படின்ட்டு ஒரு என்ஜாய் நிலைமைக்கு போயிட்டானுங்களா, இல்லை ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய அந்த இதுக்கு ரேஷியோக்கு போயிட்டானுங்க. நீங்கள் என்ன இது புரியல. காரணம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். என்னடா சொல்கிறான் அவன் முன்னாள் ஒன்றேன். ஏன்னா பாதி பேர் நாம் தமிழர்லேருந்து தான் டிவிகேக்கு போயிருக்கீங்க. சொல்லுங்கடா.